18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் மீது நம்பிக்கை வைத்துதானே உன்னை பாதுகாக்கும் சக்தி கொண்ட இந்த அருவாளை தொட்டாய். நிச்சயமாய் இந்த அருவாளின் துணை கொண்டே நான் உன்னை பாதுகாத்து உன்னை கெடுக்கும் கெட்ட அழிக்க நினைக்கும் தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி இனி எல்லாமே உனக்கு நீ விரும்பியது போலவே நடக்கும்படி செய்ய போகிறேன். யார் உனக்கு கெடுதல் நினைத்தாலும், எந்த விஷயம் உனக்கு தவறாக நடந்தாலும் அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டு வைக்க மாட்டேன். இதோ அழிக்கத்தானே கிளம்பிவிட்டேன். காசு பணம் இருக்கும்போது உன்னை விடவும் வசதியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்படி காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் கூட, ஐயோ என் வாழ்க்கை வறுமையில் இருக்கிறதே, நான் நொந்து போயுள்ளேன், சோர்ந்து போயுள்ளேன், நொடிந்து போய் உள்ளேன் என நினைக்காமல், உன்னை விட வறுமையான மனிதர்களும் வாய்ப்புக்கு சாப்பாடுக்கும் வாழ்வதற்குமே வசதி இல்லாமலும் கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என அவர்களை மனதில் நினைத்துக்கொள். எப்போதுமே உன்னை நீ பெரிய ஆளாக நினைத்து கொள்ள கூடாது என் தங்கமே. உன்னை நீ நல்லவனாக நினைக்கலாம், உயர்வாக நினைக்கலாம். ஆனால் எல்லாரையும் விட நான் தான் பெரிது என்ற ஆணவம் மட்டும் உனக்குள் ஒருபோதும் வரவே கூடாது. மற்றவர்கள் தவறான வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்ந்து விட்டு போகட்டும். தவறு செய்து கெடுதல் நினைத்து அவர்கள் நன்றாக வசதியாக வாழ்வதாக இருந்தாலும் வாழட்டும். அதை பற்றி நீ யோசிக்காதே. நீ எப்போதும் சரியான பாதையில் செல்வதுதான் மிகவும் முக்கியமானது. அதை விட்டுவிட்டு அடுத்தவர் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து உன் வாழ்க்கையை நீ வீணடிக்க வேண்டாம் என் தங்கமே. யார் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ நேர்மையான வழியில் நியாயமான செயல்களை செய்து சம்பாதி. அது நிச்சயம் நிரந்தரமானதாக உனக்கு உன் கூடவே இருக்கும். தொலைந்த விஷயத்தை தேடலாம், ஆனால் வேண்டுமென்றே உன்னை விட்டு விலகி போனதையெல்லாம் நீ நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உன்னை தேடி வருபவர்களை உன் அருகில் அரவணைத்துக்கொள். உன்னை வேண்டாம் என்று விலகிச்சு போனவர்களை அப்படியே அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு என் தங்கமே. அவர்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொந்து போய் நொடிந்து போய் மீண்டும் உன்னை தேடி வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நான் என்னதான் கம்பீரமாக அறிவாளோடு பார்ப்பதற்கு பயத்தை உண்டு செய்வது போல இருந்தாலும், என்னை நம்புபவர்களுக்கும் என்னை வணங்குபவர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் மீது பக்தி கொண்டவர்களுக்கும் நான் பணிவான ஆளாக அடிமையைப் போல்தான் இருப்பேன். நீயும் அப்படிதான். உனக்குள் எவ்வளவு திறமை இருந்தாலும், வெற்றி இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்குள் சந்தோஷம் இருந்தாலும், மகிழ்ச்சி இருந்தாலும், எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் எளிமையான ஆளாக, பணிவோடு கூடிய ஆளாக இருக்க வேண்டும். அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை ஒளியாக மாறுவதும் இருளாக இருப்பதும். இருளிலேயே இருக்கிறோமே என நினைக்காதே. உன் வாழ்க்கை ஒளியை நோக்கி செல்வதும் இருளிலேயே இருப்பதும் உன்னுடைய எண்ணங்களை சார்ந்ததுதான். உன் எண்ணங்கள் எப்போதுமே நல்லதாகவும் சரியானதாகவும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் விதத்திலும் இருந்தால் நீ ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாய். கடமையை செய்து பொறுப்பாய் வாழ வேண்டும் என நினைக்கிற உனக்கு கடமைகளும் பொறுப்புகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே இருக்கிறதே என நினைக்காதே. என்னதான் கடமையும் பொறுப்பும் கஷ்டங்களும் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சமாளித்து நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய். ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதே என கவலைப்பட்டு கொண்டே இருப்பவனுக்கு கவலை மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அவன் வாழ்க்கையை முழுவதும் கவலைப்பட்டு வீணடிக்க வேண்டியதுதான். அவன் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடைக்காது என் தங்கமே. அதற்கு பதிலாக கடமையையும் பொறுப்பையும் சரியாய் செய்து வேலை செய்து கொண்டே இருப்பவனுக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கையை நிச்சயம் ஜெயிப்பான். அப்படிதான் உன்னையும் வாழச் சொல்கிறேன். உனக்கென சில கடமைகளும் பொறுப்புகளும் வேலைகளும் இருக்கிறது தானே. அதை சரியாய் முறையாய் செய்து சோம்பல் கொள்ளாமல் திறமையாய் எல்லா முயற்சிகளையும் செய்து வெற்றி பெற தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை நான் தருவேன். நீ தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்பவர்களிடமும், நீ வெற்றி பெறும்போது உன்னை தட்டி கொடுப்பவர்களோடும் நீ அருகில் இருக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை விட்டுவிட்டு தவறு செய்யும் போது உனக்கு துணையாய் ஆதரவு செய்பவர்களிடமும், நீ ஏதாவது நன்றாக முன்னேறி வரும்போது அதை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடமும் உன் அருகில் இருக்கும்படி இருந்து விடாதே. அவர்கள் உன்னையும் கெடுத்து உன் வாழ்க்கையையும் கெடுத்து விடுவார்கள். உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என் நொந்து கொண்டே வாழாதே. சீக்கிரமே உன்னுடைய துன்பமெல்லாம் தூசியாய் துயரமாய் காணாமல் போகப் போகிறது. தும்பு தூசியெல்லாம் துருப்பிடிக்க செய்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் முகமலர்ச்சியோடு வாழும்படி நான் செய்வேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் யாரையும் உன்னால் மாற்ற முடியாது. அதற்கு பதிலாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நீ மாற்ற பழகு. அதாவது உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டாம் என்பதை மாற்றி வைத்துவிடு. நல்லவர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் உனக்கு நன்மை செய்பவர்களும் உன் அருகில் இருக்கட்டும். கெட்டது செய்பவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவர்களையும் விட்டு நீ தூரமாய் வந்துவிடு.
இப்படி இருந்தால் உனக்கான நல்லது நினைப்பவர்கள் உன் அருகில் இருப்பார்கள். நீ தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன்பாகவே அவர்களை விட்டு நீ விலகி நிற்பதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். எப்போதும் எல்லா இடத்திலும் அன்போடு இரு. தேவையில்லாமல் நேரத்திற்கு ஏற்றாற் போல நடிக்கும் வேஷம் போடும் மனிதர்களை நல்லவர்களை நினைத்து நீ ஏமாந்து விடாதே. உனக்கு துணையாய் நான் எப்பொழுதும் இருப்பேன்.